நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்துக்கிறீங்க பாருங்கள், இதுதான் டூன் ஆப். இன்றைக்கி நல்லா ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. டூன் ஆப் தான் இன்றைக்கி எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இன்ஸ்டாவில் இருக்கட்டும், ட்விட்டரில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் போட்டுருக்காங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த ஃபோட்டோ நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்து இரிட்டேட்டே ஆகிருக்கலாம். அவ்வளோ பேர் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ டூன் ஆப்பில் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். டூன் ஆப் நான் லிங்க் வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வரும். உங்கள் கேலரியில் போய் எதனா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. எந்த ஃபோட்டோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதுவே வந்து கரெக்டாக நம்ம ஃபேஸ் சைஸுக்கு வந்து ரெகனைஸ் பண்ணி எடுத்துரும். ஆமாம், நம்ம ஃபேஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் அதுவே எடுத்துரும். அப்படி ஓகே கொடுத்துருங்க. அது ஃபோட்டோ மட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வந்து ஒரு கார்ட்டூன் கிராஃபிக் ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும் பாருங்கள். அதுவாக எடிட் பண்ணி வரும். முக்கியமாக அப்படி கொடுக்கும்போது உங்கள் ஃபேஸ் ஃப்ரண்ட்டு பார்த்துருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோவாக இருந்தால் பார்க்க ரியாலிட்டியாக இருக்கும், ரியலாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம கொடுத்து முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் வரும். இப்படி வந்து நிற்கும் போது ஜஸ்ட் இங்கே இன்ட்டு கொடுக்குறவங்க இங்கே இன்ட்டு கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து ஒரு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி வந்துடும். ஆடு வரும் கண்டிப்பாக கம்பல்சரி. இது வந்து ஒரு நம்ம வந்து இதில் போனோம், ப்ரோ வெர்ஷனில் போனோம் அப்படின்னா ஆடு வராது. அதர்வைஸ் இதெல்லாம் ஆடு வரும். இது ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் கலர்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்னு வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. எதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்றது தெரிஞ்சுங்க. நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். அப்படியே நம்ம சேவ் பண்ணும்போது இதில் என்ன கேட்கும் அப்படின்னா, அந்த டோன் ஆப்ன்றது அதோட லோகோ வரும். யாராக இருந்தாலும் லோகோ இல்லாமல் கொடுக்க மாட்டாங்கல்ல. டோன் ஆப் லோகோ வரும். லோகோ வராமல் இருக்க அப்படி ஜஸ்ட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது லோகோ இல்லாமல் இருக்கும். அதர்வைஸ் இப்படி லோகோ இருக்கும். லோகோவோட நம்ம சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம யாருமே அதை விரும்புறது கிடையாது. ஓகே, இதோட வேலை முடிஞ்சது. கார்ட்டூனில் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பிக்சார்ட் இருக்குது பாருங்கள். பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. பிக்சார்ட் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிக்சார்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுருப்போம். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயோ அல்லது ஆப் ஸ்டோர்லேயோ போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிக்சார்ட் வந்தோன்னே இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து எடிட் ஃபோட்டோ அப்படின்றது காமிக்கும். நீங்கள் எடிட் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் எடிட் ஃபோட்டோ கொடுத்துக்குவோம். எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வைக்கணும், ஒரு ஃபோட்டோ நியூ ஃபோட்டோ வந்து கொண்டு வந்து வைக்கணும். எப்படி அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்டு வச்சுருக்கேன். பேக்ரவுண்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோடு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து எங்கே என்னோட இந்த ஃபோட்டோஸோட லிங்க் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா முழு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக இதை ஜஸ்ட்டு பேக்ரவுண்டு வச்சுட்டோம். இதில் ஒரு ஃபோட்டோ வைக்கணும். எந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா, இதில் நிற்கிற மாதிரி ஒரு பையன் நிற்கிற மாதிரி கார்ட்டூன் எஃபெக்டில் ஒரு பையன் இருக்கும். நான் அதில் வந்து இந்த எல்லோ கலரு, இந்த ப்ளூ கலர்லாம் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ரெட் கலர் பையன் வந்து இங்கே வந்து வர மாதிரி வைக்கிறேன். இங்கே வச்சுருக்கேன். பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து ஒரு டிபி வைக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம ஆட் ஃபோட்டோ இருக்குது. ஆட் ஃபோட்டோவில் திரும்ப கிளிக் பண்ணி உங்களோட அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அந்த கார்ட்டூன் ஃபேஸு, அந்த ஃபேஸை வந்து கொண்டு வந்து வைக்கணும். அந்த ஹெட்டை மட்டும் கொண்டு வந்து வைக்கணும். நான் அந்த ஹெட்டை மட்டும் இங்கே எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஹெட்டை சூஸ் பண்ணிவிட்டோம். ஆடு கொடுக்குறோம். ஆடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆடு ஃபோட்டோ கொடுத்தோன்னே நம்ம ஹெட்டு போகும். இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் போய் இந்த எரேசரை வச்சு இப்படி போட்டு இப்படி இது பண்ணிட்டுலாம் டெலிட் பண்ணிட்டுலாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லி தரேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோட்டோ இங்கே கொண்டு வந்து வச்ச உடனே கீழே பாருங்கள், இங்கே கட் அவுட்னு ஒன்று இருக்குது. அந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். செலக்ட்னு ஒன்று இருக்கும். இந்த பக்கத்தில் அவுட்லைன் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் ஜஸ்ட் உங்கள் ஃபேஸுக்கிட்ட நீங்கள் வச்சு கரெக்டாக அந்த உங்கள் அவுட்லைன் மட்டும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஏதோ உங்கள் ஃபேஸோ அவங்களோட ஹெட்டு மட்டும் இருக்கோ அதை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அப்படி ஃபேட் பண்ணிடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே உங்கள் ஃபேஸை மட்டும் கலர் பண்ணி கரெக்டாக காமிக்கும், எக்ஸாக்டாக காமிக்கும். ஏன்னா அப்ளிகேஷனில் அதனால் வந்து அதுவே எல்லாம் எக்ஸாக்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம இது மட்டும் இருக்குது. இதில் வந்து இந்த கழுத்தெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா எரேசரை வச்சு லைட்டாக இது பாருங்கள். எரேசரை ரொம்ப ஹார்ட்னஸ் வச்சுக்காமல், சைஸ் ரொம்ப பெருசு வச்சுக்காமல் எரேசரை வச்சு இந்த கழுத்தெல்லாம் எடுத்துருங்க. இந்த கழுத்தெல்லாம் எக்ஸஸாக வேணாம், லைட்டாக இருந்தால் ஓகே தான். எடுத்துகிட்டு ஓகே சேவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் சேவ் கொடுத்த உடனே பாருங்கள், உங்களுக்கு ஹெட்டு மட்டும் தனியாக இப்போ சேவ் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியுதா? ஹெட்டு மட்டும் தனியாக இப்போ சேவ் ஆகிருக்கா? அடுத்ததாக நம்ம ஹெட்டை எவ்வளோ சைஸில் வைக்க போகிறோன்ருக்கு, என்ன சைஸில் வைக்கிறோன்னு பாருங்கள். ஹெட்டு என்ன சைஸுக்கு நமக்கு தேவையோ அந்த சைஸில் வச்சுக்க வேண்டியதான்.
பாருங்கள் லைட்டாக லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் எனக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு வைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபேஸில் பாருங்கள் லைட்டாக அலைஞ்சிருக்கு. ஸோ வந்து எரேசரை வச்சு ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல எப்படி அலைஞ்சுன்னு தெரில, மேபி கைப்பட்டுக்கலாம். அது இயல்பு தான். நம்ம ஏன்னா இதே கம்ப்யூட்டரில் நம்ம எடிட் பண்ணோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம மொபைலில் இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக வந்து கையெல்லாம் படும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக உங்கள் கழுத்தை இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ வந்து பக்காவாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஃபேஸு ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலே வைக்கிறேன். கழுத்தை ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கோணில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக அப்படி மாற்றுறேன். ஓகே இப்போ நேராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. இன்னும் நீங்கள் இதை கொஞ்சம் நம்ம நல்லா கிளாரிட்டியாக வைக்கணும், நல்லா சின்னதாக வைக்கணும், ஃபிட்டாக வர மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபேஸை மட்டும் சின்னது பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நேராக வைக்கணும் அப்படின்னா கழுத்தை நேராக வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டுருங்க. அவ்வளோதான், நேராக வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது மட்டும் இல்லாமல் இது அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு சைஸுக்கு முடிச்சிட்டேன். ஏன்னா நேராக பார்த்துருக்க ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா பக்காவாக வரும். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்து பாருங்கள் கீழே நிறைய உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். கீழே இப்போ நிறைய செட்டிங்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று உங்களுக்கு பேப்பர் ஆர்ட்டு, டிசார்ட்டு அது மாதிரி நிறைய வரும். நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். கலர்ஸ் போங்க. கலர்ஸில் போய் லாஸ்ட்டு போய்க்குங்க. அந்த ஸ்டாச்சுவேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிக் பண்ணுங்க. அந்த சேச்சுரேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதுவே கலர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக கலர் எடுத்த உடனே இந்த டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆரம்பிச்சிடும். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு. இதுதான் உங்களுக்கு சிம்பிள் லாஜிக்கு. இந்த பிஎன்ஜி அந்த பிக்சர், அந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு இதுக்குரிய எல்லா பிஎன்ஜி பிக்சர் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இன்ஸ்டாவில் என்னோட தமிழ் வள்ளுவன் இன்ஸ்டாவில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி இல்லையா கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ்புக் ஐடி தமிழ் வள்ளுவன் குரு, அதில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், எடுத்துக்கங்க. தேங்க்யூ, பை, see you.